ஸோ கைஸ் நான் ரீசெண்டாக லாப் இருந்தேன். சரி அவனா இன்வைட் பண்ணான்னு பார்த்துருந்தேன். அதே மாதிரி என் ஃப்ரெண்டு இன்வைட் பண்ணான். ஆனால் உள்ளே போனால் என்ன நினச்சி நீங்களே கொஞ்சம் பாருங்களேன். யூடியூப் சேனல் போட்டு நான் இது பாட்டு முஞ்சா வந்துட்டு வாடாடி அந்த பாட்டியோட நூபு மாதிரி போட்டுங்க டேய் முஞ்சா சரி ப்ரோ நீங்கள் இவ்வளோ வாய் பேசணும், நான் கிரியேட் பண்ணுறேன். உள்ளே வாங்க 2 பேரும். நான் இப்போ அச்சுவோட வரேன் வாங்க. இவனுங்கெல்லாம் இதுக்கு மேலே விட்டா வேலைக்கு ஆகாது அப்படின்னு நானும் ரூம் கார்டு ரெட் பண்ணிட்டு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி விட்ருவேன். ஃபஸ்ட் ஒன்னே பார்த்தா 2 பேருக்கு தரமான ஒன்டாப்பை போட்டுருவேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் அமௌண்ட் போட ஆரம்பிச்சிடுறேன். இவனுங்க பேசின வாக்கி இவங்களுக்கு சத்தியமாக விடவே கூடாது. இனிமேலாம் இந்த மாதிரி அவனுக்கு யார்கிட்ட இது ஒரு வாயை பேசக்கூடாது. அந்த மாதிரி நான் அடிச்சிருப்பேன் இந்த மேட்ச்லாம். பார்த்தீங்கன்னா இப்போ 2வது ரவுண்ட் எப்படி போகணும்னே தெரியாது. 3rd ரவுண்டு ஃபஸ்ட் எத்தனை ஒரு 1 டாப்பு, செகண்டாக ஒரு 1 டாப்பு. ஆனால் இதுலேருந்து நான் நினச்சேன் சரினா அவங்க பாட்டோட விளாங்குறானு அப்படின்னுச்சேன். இவங்க தோற்றுற போகணும் பயத்தில் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா. செம்ம கடுப்பாயிடுச்சு இந்த நேரத்தில். இந்த இவர் தாங்க ரிவ்யூ பண்ணேன். இவருக்கு ஒரு மட்டும் நஷ்டி ஒரு இது பண்ணுருவோம் கிளியர் பண்ணிட்டா அப்படின்ட்டு அவங்க ஒருத்தர் அவனுக்கு ஒரு 1 டாப்பை போட்டுருவேன். இந்த ரவுண்ட்லேயே நான் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டானுங்க. என்ன நான் அதை காமிக்கல, ஏன்னா டைம் ரொம்ப போயிட போகுது அப்படின்னு. இங்கே ஒரு ஜம்பிங் ஷாட் ஒன்று வெயிட்டாக ஒன்று விழும். லாஸ்ட்டு ஒருத்தன் தான் அப்படின்னு அவனே ஒளிஞ்சு அடிச்சிட்டேன். இதுதான் லாஸ்ட் ரவுண்டு. இவனுக்கு ஒரு 1 டாப்பை போட்டு அப்படியே எப்படி சொல்கிறது கைஸ், இவனுக்கு ஒரு 2 டாப்பு லாஸ்ட்டில் ஒரு 1 டாப் வச்சு மேட்ச் லைக் பண்ணுறேன் கைஸ்.